எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் அப்படியே மிகவும் இனிமையான தகவல். யாருக்கு அப்படின்னா இந்த 8 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த 8 ஷேருமே முன்னணி கம்பெனிகள் 20% மேல் நோக்கி ஏறிய பங்குகள் ஒரு 5 நாட்களில். ஸோ போன வாரத்தில் யார் அதிகமாக ஏறி இருக்கா அப்படின்ற லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாப்புலரான கம்பெனிகளில் இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்றது 5 நாளில் 28% ஏறி இருக்கான். வெறும் 5 நாளுங்க. அவனுடைய கடந்த காலம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா காரி துப்புற மாதிரி தான் இருக்கும். ஒரு 6 மாதத்தினுடைய பீரியட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 months லோவில் படுத்து கிடந்தான். திடீர்னு அங்கிருந்து சூடு பிடிச்சவன் தான் 15 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட அதுலேயும் கடந்த 5 நாட்களில் மட்டும் 27% ஏறி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இதில் இந்த தேஜாஸ் நெட் அப்படின்றதெல்லாம் டாடா குரூப் கம்பெனி. அதெல்லாம் ஒரு ஈஸி கெஸ் தான். மார்க்கெட் ஏறும் பொழுது டாடா குரூப்பில் கிட்டத்தட்ட 10 கம்பெனிக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் கண்டிப்பாக எவனாவது அர்த்தம் பேர் சொல்லும்படியாக ஏறி வரத்தான் செய்வான். அந்த வகையில் இந்த தேஜாஸ் நெட்வொர்க் கடந்த ஒரு வாரத்தில் 17% பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இந்த பிஎஸ்சி அப்படின்ற பங்குமே ஒரு ஈஸி கெஸ் அந்த மாதிரி தான். அவனுக்கு கடந்த 5 நாட்கள்ல மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் பொழுது அப்புறம் இவனுங்கெல்லாம் ஏறாம வேற யாருங்க ஏற போறா? பிஎஸ்சி போன்ற முன்னணி கம்பெனிகள் கூட அப்புறம் ஒரு 20% ஏறாமையா இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பிஎஸ்சி ஒரு 20% ஏறிட்டான். இந்த குரூப்புக்குள்ள ஒரு சிறு பட்டாசுகள் இந்த மைக்ரோ கேப் ஷேர்ஸ் அப்படின்றவங்க கூட மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆனோடனே மைக்ரோ கேப் பங்குகளும் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இருக்கிறதுலே ஜாக்பாட் அடிச்சு இந்த மைக்ரோ கேப் பங்குனி தாங்க. இந்த சிந்து ட்ரேட் லிங்க்ஸ் அப்படின்னு, ஆஹா பேரே அருமையா இருக்கு சிந்து அப்படின்ட்டு. அது வந்து கிட்டத்தட்ட 35% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஏன் தெரியுங்களா இந்த மாதிரி மைக்ரோ கேப் பங்குகள்லாம் வந்து ரெட்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன்? மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவன் ஒரு வாரத்தில் 30% ஏறிட்டானா இவன் பெரிய பொண்ணா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த சிந்து ட்ரேட் லிங்க்ஸ்னு இருக்கு. அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்த்து பேக்ரவுண்ட் செக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? திடீர்னு சில இடங்கள்ல நஷ்டம் என்பது பண்ணி வச்சிருக்கான். அதே மாதிரி இவன்ட்ட யாராவது பெரிய முதலீட்டாளர்கள் இருக்காங்கன்னா அங்கே இவன் காட்டுவது 0, பெரிய 0. ஸோ எந்த ஒரு பங்கா இருந்தாலும் பார்க்கணும். அவன் முதல்ல ஏதாவது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா அப்படின்னு பார்க்கணும். ஒரு கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும். நம்ம போர்ட்போலியோல ஒரு கம்பெனி இருக்குன்னா அவன் கண்டிப்பா லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். மற்றும் மிகப்பெரிய ஆட்கள் ஏதாவது ஒரு ஃபாரினர்ஸோ அல்லது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ அதில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கொள்கை இருந்ததுன்னா தான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல ஏறின பங்குகள் எது அப்படின்னு கணக்கெடுத்து பார்க்கல சிலதை ஒமிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்கு தோணும். இந்த டாடா மோட்டர் பற்றிய விஷயத்து மட்டும் டாடா மோட்டர் ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் கேட்டாங்கன்னா தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி தலையில கை வச்சுட்டு வந்துருவாங்க. அதாவது ஒரு நண்பர் கரெக்டாக ரொம்ப அதாவது விடா கண்டன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக இந்த ரேட்டு வந்தால் தான் வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேரம் பேசி வாங்குவாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க. அப்போ அந்த டாடா மோட்டர் ஒரு காலத்தில் 70 ரூபா இருந்தது இல்லைங்க. 70 ரூபாயிலிருந்து 1200 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் 700 கிட்ட வந்திருக்கான். ஒரு சைபரை கட் பண்ணி விடுங்க, மறுபடியும் அது ஒரு 70 ரூபா வந்ததுனாக்கா வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் யோசிச்சுட்டு இருக்காரு. இது வருமா? 70 ரூபாய்க்கு வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு பல விஷயங்கள் நடக்கணும். முதல்ல இவன் ஏன் 70 ரூபாய்க்கு போனான்னு கேளுங்க. அவன் வந்து அவனுடைய P&L எடுத்து பார்க்கல மிகப்பெரிய ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா மாறிட்டான். 28,000 கோடி லாஸுங்க. உங்களால் நம்ப முடியுதா? 2019 20 பார்த்தீங்கன்னா 10,000 கோடி 28,000 கோடின்னு அநியாயத்துக்கு லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களே என்ன சொன்னாங்க? இல்லை மறுபடியும் எங்களால் வந்து நல்லா சேல்ஸ் பண்ணி லாபம் பண்ண முடியும்னு சும்மா கில்லி மாதிரி 31,000 கோடி 32,000 கோடின்னு லாபம் பண்ணாங்க. இப்போ வந்து பல்வேறு காரணங்கள் அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மிகப்பெரிய லீடராக வந்தாங்க. பட் அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ப்ராடக்டை நல்லா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் போட்டியாளர்கள் இல்லாமல் இருந்தது. அப்புறம் மறுபடியும் இப்போ 2025 ஏகப்பட்ட போட்டியாளர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களே இவங்களுடைய பிசினஸை ரெண்டா பிரிக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட்ல இவங்களுக்கு மறுபடியும் இறங்கு முகம், வாழ்ந்து கெட்டவன் ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கான் அப்புறம் கெட்டுட்டான், அது மாதிரி வாழ்ந்து கெட்டவன் மாதிரி மறுபடியும் வாழ்ந்துட்டு இப்ப இந்த 2 வருஷமா 30,000 கோடியில அசால்ட்டா லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி வாழ்ந்து கெட்டவனாக இருந்து வரக்கூடிய வருடங்கள்ல மறுபடியும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு லாஸ் மேக்கிங் அப்படின்னு பண்ற மாதிரி இருந்தால், ஒருவேளை நடந்தால், ஸோ கரெக்டாக அவன் லாஸ் பண்ணி கொண்டு இருந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா இப்படிதான் சரிஞ்சு வந்து 70 ரூபா பக்கம் வந்துட்டான். என்னடா பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் சரிஞ்சு வந்துட்டான்.
அப்படி நடந்தால் மேபி நடக்கலாம். ஸோ அப்போ எல்லாருமே என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி கும்பா பாட்டு பாடி கீழே வரணும், அதுக்கப்புறம் அடிமட்டத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய சேல்ஸ் மறுபடி பிக்கப் ஆகி மேல் நோக்கி வரணும் அப்படின்றாங்க. இவர் நினைக்கிறது தான் பல்வேறு போர்ட்ஃபோலியோ மேனேஜர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா சைக்கிளிக்கல் தீம் அப்படிம்பாங்க. ஸோ பொருளாதாரத்தில் சிஸ்டமேட்டிக்காகவே சில தொழில்கள் திடீர்னு நல்லா மேல் நோக்கி வருவான், அப்புறம் சில தொழில்கள் அதே தொழில் தான் மேல் நோக்கி ஏறின தொழில் மறுபடி சிஸ்டமேட்டிக்கே அவனே கீழே போய் படுப்பான். இதெல்லாம் சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ் அப்படிம்பாங்க. அந்த வகையில் உங்களுக்காக அப்படி டாடா மோட்டர் கீழே இறங்கி வந்ததுன்னா அப்போ மற்றவங்கெல்லாம் அட நாராயணா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனசு வெக்ஸ் ஆகி போயிடுவாங்க. ஆனால் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. இவனுடைய நெத்தியில நீ 100 ரூபாய் மறுபடி ஒரு இடம் வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஆண்டவன் எழுதியிருந்தான்னா யாருக்கு தெரியும்? ஏங்க 1200 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரும்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா? வந்திருக்கான் தானே. ஸோ இவனுடைய நெத்தியில எங்காவது ஒரு 100 ரூபாய் அல்லதுன்னு 70 ரூபாய்ன்னு எழுதி போட்டிருந்ததுன்னு வச்சிங்களேன், ஆண்டவன் நினைச்சிருந்தான்னா மேபி அதை வந்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா நீங்க நினைக்கிறது வேறு விதமா நடக்கலாம். அதாவது இப்ப இந்த டாடா மோட்டருக்குள்ள 2 பிசினஸ் இருக்கு, பேசஞ்சர் வெஹிக்கிள் அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் 2 பிசினஸ் இருக்குன்னு வச்சுங்க. 2 பிசினஸ் பிரிச்சு விடுறாங்கன்னா அப்ப ஏதாவது ஒரு பங்கு அப்படி இப்படின்னு கீழே ட்ரேட் ஆகி ஒரு 100 ரூபா வராமையா போயிட போகுது அப்படின்ற மாதிரி கூட சில பேர் நினைக்கலாம். பட் அப்படி நடக்கணும்னாக்க நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அவங்களுடைய லாபம் என்பது குறைஞ்சு வரணும். எது எப்படியோ டாடா மோட்டர் ஷேர் வச்சுக்கிறவங்கள நம்ம 2 பேர்த்தையும் கல்லை கொண்டு துரத்த போறாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு நம்ம 2 பேரும் ஓடிக்கிட்டு இருப்போம். அடாடா இங்க பாருங்க, உண்மையிலேயே ஒரு நண்பர் ரொம்பவுமே ஃபீலிங் பண்ணி எழுதியிருக்காரு. இருந்தாலும் எனக்கு இதுல படிக்கும் போது சிரிப்பு தான் வருது. அதாவது 2 பேர் போய் அந்த இடத்துல வானத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதுல சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் மட்டும் ரொம்பவுமே பாவப்பட்ட மாதிரியும் சாதிச்சு வெளியே வந்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட போன ஒரு ஜீவன் அந்த ஆண் ஜென்மத்தை பத்தி புச்வில் மோர், அவர் பேர் கூட யாருக்கு தெரியாது, இந்த பேரை படிங்க அப்படின்ற மாதிரி புச்வில் மோர் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆதரவு கிடைக்கல, அந்த சக ஆணுக்காக என் ஆதரவை தெரிவிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி வருத்தம் எழுதியிருக்காரு. இருந்தாலும் எனக்கு இதை படிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சிரிப்பு தான் வந்தது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஆண்கள் என்றாலே பாவப்பட்ட ஜென்மங்கள் தானே, அதனால நம்மளுக்கு எதுக்கு ஃபீலிங், டோன்ட் வரி அப்படின்ற மாதிரி உங்க மனசுலயும் தோணுச்சுன்னா பதிவிடுங்க. ஆஹா நண்பர்ல இங்க பாருங்க, நம்மளை விட்டுட்டு ஒரு நண்பர் வந்து நகை சீட்டு போட போயிட்டாப்ல ஜோய் ஆலுகாஸ்ல. எனக்கு வேற அந்த ஜனவரியோட முடிஞ்சிருச்சு, ஒரு சீட்டு முடிஞ்சு போச்சு, மறுபடி போடாமே வச்சிருக்கேன். 2 மாசத்துல ஏதாவது நகை விலகிது இறங்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில உனக்குன்னு டாட்டா எல்லாத்துக்கும் டாட்டான்னு இந்த 2 மாசத்துல, அதாவது 1 மாசம் நகராம தான் இருந்தது. நான் நினைச்ச மாதிரி பெருசா மூவ்மெண்ட் ஆகல. மறுபடி ட்ரம்ப் என்னத்தையாவது ஒன்ன சொல்றாரு அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடி லேசா மேல ஏத்தி தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம நண்பர் அவர் மட்டும் போய் ஒரு நகை சீட்டை போட்டுட்டார்ல, நம்மளும் போய் நீ அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். நண்பர்கள் இப்பெல்லாம் நான் வந்து வீட்டம்மாவோட சேர்த்து தான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ பத்தி பேசுறது. ஆனா இப்ப என் வீட்டம்மாவோட சேர்த்து என் போர்ட்ஃபோலியோ பத்தி பேசினேன்னா கிட்டத்தட்ட கோல்டே வந்து ஒரு 95% மேல இருக்கு. என்ன ஒரு கொடுமையா இருக்கு பாத்தீங்களா? அப்ப உங்களுடைய சொத்து மதிப்பு வெறும் 5% தான் நான் தியாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ என்ன பண்றது? அதனால உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பெருசா இருக்கணும்னா நீங்க ஒரு 50,000க்கோ அல்லது 1 லட்சமோ 2 லட்சத்துக்கோ தான் நீங்க ஸ்டாக் வாங்கியிருப்பீங்க. இப்ப வீட்டம்மாவும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்குள்ள ஆட் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி ஒரு 20 பவுனோ 15 பவுனோ அல்லது 50 பவுனோ, அது அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி. இந்த நாகர்கோவில் சைடெல்லாம் என்னமோ ஒவ்வொருத்தருக்கும் 100 பவுன்லாம் போடுவாங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோல 1 கோடி என்பது கோல்டாவே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 லட்சமோ 3 லட்சம் ரூபாய்க்கோ தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கு. அப்ப ரெண்டையும் ஜாயின் பண்ணி பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வெறும் 5% தான் கான்ட்ரிபியூஷனா இருக்கும். எது எப்படியோ நாங்களும் வீரந்தாயா அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கணவன்மார்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னன்னா, போர்ட்ஃபோலியோ எல்லாம் 8% 10% ரெக்கவரி ஆகி போய்கிட்டு இருக்கு. ரொம்பவுமே மகிழ்ச்சி நண்பர்கள். இப்ப நான் எங்க போய் தகவல்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் எல்லா பக்கமும் கடந்த 10 நாளா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்ட்டே இருக்காங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு நண்பனுடைய மைண்ட்ல ஆல்ரெடி போடு கரடி உள்ள பூந்துருச்சு அவருடைய மைண்டுக்குள்ள. அவருடைய மைண்டை பொறுத்த வரைக்கும், அவருடைய எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்தில் கரடி வந்துருமா? அடடா நண்பர்ல ஒரு நண்பர் சொல்றாரு பாருங்க, ஐடில நிறைய பேர்த்துக்கு உண்மையிலேயே வேலை போயிட்டு இருக்குதாமாங்க. சில பேர்லாம் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான கம்பெனி, ஒரு நண்பர் கூட வேற ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தாரு, அது இத்தனைக்கு பப்ளிக் லிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. அந்த கம்பெனில இருந்தே நிறைய பேர்த்த வேலையில இருந்து தூக்கி விட்டாங்களாம். 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா அவரை கூட தூக்கி விட்டாங்களாம்.
இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஒரு செய்தியா இருக்கு, ஆனா வேலை போன எங்களுக்கு தாங்க அதனுடைய கஷ்டம் என்னங்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு நான் ஒரு தகவல் ஒன்று சொல்றேன், அது உதவுதான் பாருங்க. நான் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, இந்த மாதிரி தான் கடல் கடந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கமே. அப்போ வந்து துபாயினுடைய எக்கனாமி கொஞ்சம் மேலே கீழே ஆட்டம் கண்டுட்டு தான் இருந்தது, கொஞ்சம் ரெசன் மாதிரி தான் இருந்தது. அங்கேயும் கொஞ்சம் திடீர்னு வேலை வாய்ப்புகள்லாம் குறைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத சம்பளத்தை நான் சேவிங்ஸாகவே வச்சுருந்தேன். அது போக நான் வேலையை விட்டு அவனுக்கு தூக்குறம்பா இருந்தாலும் எனக்கு மறுபடியும் ஒரு 6 மாத சம்பளம் கொடுத்து தான் என்ன தூக்குற மாதிரி இருந்தது. ஆக மொத்தம் 1 வருஷ சம்பளம் என்பது எப்படி பார்த்தாலும் வேலையை விட்டு நிறுத்துற மாதிரி, இன்னைக்கு நிறுத்தினாலும் எனக்கு வந்து 1 வருஷ சம்பளம் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி மேபி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் ஒவ்வொருத்தரும் இப்போ வரைக்கும் இல்லைனாலும் இனிமேலாவது நீங்கள் சேர்த்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு அது இந்த மாதிரி ஒரு பேரிடியாக இல்லாமல் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய திறமை அப்படின்றது வந்துடும். நண்பர்களே, இப்போ நம்ம ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வாரத்தில் 5 நாளில் 20 to 30%, அதாவது ஒரு வருஷத்தினுடைய லோவோ அல்லது 6 months லோவ்லேயோ இருந்து 20 to 30% 5 நாளில் நிறைய பங்குகள் ஏறி வந்தது. அப்போ இதை பார்த்துட்டு நிறைய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அடடா நம்ம பல்வேறு துறைகளில் பங்குகள் வச்சிருக்கோமே, அவனுங்கெல்லாம் ஏறி வர மாட்டானான்னு ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பேங்கிங்கில் சில பங்குகள் பாருங்க. இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அவன்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ரெக்கவரியாக 2023 ஏற ஆரம்பிச்சவன் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா ஏறிக்கிட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில தொடர்ந்து இறங்குமுகமா இருக்கக்கூடிய இந்த பங்கு, அட ஒரு 25 ரூபா ஏற மாட்டியா, அட 105 ரூபா இருக்கியே, ஒரு 130 ரூபா நீ வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ், கனரா பேங்க்னு ஒரு பங்கு எக்ஸாம்பிளுக்கு, அவனும் பாவம் 120 ரூபாயிலிருந்து 87 ரூபாயில வந்து சரிஞ்சு கிடக்குறான். அட நீ இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி 2023 தொடர்ந்து ஒரு கட்டத்துல மேல் நோக்கி ஏறி போனையே, அப்ப மார்க்கெட் ஏறி வந்துகிட்டு இருக்கீல, பல்வேறு பங்குகள் ஏறி வந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படி 20-30 ஏறினப்ப பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய நீ இன்னொரு 87 ரூபாயிலிருந்து ஒரு 105 ரூபாய் 110 ரூபாய் நீ வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி பாவம் எதிர்பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பேட்டரி துறை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுலயுமே நிறைய முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அவங்க நிறைய பங்குல வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த செக்டர்ல சில பங்குகள் பாத்தீங்கன்னா எக்ஸைடு அப்படின்னு ஒரு பங்கு, அவனும் ஒரு காலத்துல அந்த மொமெண்டம் கிடைச்சப்ப இவன் ஒரு டீல் போட்டிருந்தப்ப இந்த பங்கெல்லாம் ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்து 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் போய் ஒரு கொண்ட மாதிரி மேல் நோக்கி போயிருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உச்சியில எத்தனை பேர் போய் சிக்கினாங்கன்னு தெரியல, அதுக்கப்புறம் சரிஞ்சு கிடக்குறான். அப்ப மார்க்கெட் ரெக்கவரி ஆகக்கூடிய சமயத்துல நீங்கெல்லாம் இன்னொரு பங்கு கூட இந்த பேட்டரி தொழில இருக்கு, இந்த அமரா ராஜா எனர்ஜி அப்படின்ற பங்கு, அட நீயும் இப்படி 1700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய வந்து சரிஞ்சு கிடக்குறியே, நீங்களும் ஒரு 20-30% ஏறக்கூடிய கூட்டத்தோட கூட்டமாக. அதே மாதிரிதான் இன்னொரு செக்டர் கடைசியாக ஆயில் அண்ட் கேஸ்லாம் பாத்தீங்கன்னாக்கா, அட ஐஓசி நீ எல்லாம் அதிகமா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆள் தான், நீயே இப்படி சரிஞ்சு கிடக்குறிய, நீயும் ஒரு கூட்டத்தோட கூட்டமா ஒரு 130 ரூபாயிலிருந்து ஒரு 150 ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு கண்ணுல ஒரு சந்தோஷத்தை காட்டக்கூடாதா, அட ஓஎன்ஜிசி நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள், நீயும் பாவம் சரிஞ்சு கிடந்த மேனிக்கே இருக்கியே, நீயும் ஒரு 30-40% ஏறி வர மாட்டியா அப்படின்ற மாதிரி பல பேர் ஆண்டவனை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குதா இல்லையா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.